அன்புள்ள கடகராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடகராசி என்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு, 2 சூரியன், புதன், கேது, 3 சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு, 9 சனி வக்கிரம், விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். ராசிக்கு 2 சூரியன், கேது, 12 செவ்வாய் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமை தேவை. தன்னை மறந்து நிதானம் இழப்பீர்கள். அதிக கோபம் வரும். பேச்சில் உஷ்ணம் வெளிப்படும். கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவு வரலாம். கௌரவம் பார்க்காமல் தாங்கள் இருத்தல் வேண்டும். செலவுகள் அடிக்கடி அதிகம் கூடும். வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகாமல் பார்க்க வேண்டும். அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டாம். தூர பயணங்களை தள்ளி வையுங்கள். குறிப்பாக இரவு நேர பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களின் மூலம் தங்கள் மீது வீண் பலிகள் வரலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட தவறி போகலாம். ஒரு சிலருக்கு உடல் ரீதியான ஆரோக்கிய குறைவுகள் உண்டாகும். ஆகவே ஜென்ம குரு ஒரு பக்கம், மறுபுறம் 2 சூரியன், கேது போன்ற கிரகங்கள் இருப்பதால் உடல் நலனில் பாதிப்பு உண்டாகலாம். குறிப்பாக பிரஷர் பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ் உடல் நலனில் கவனமாக இருங்கள். அடுத்து ராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரலாம். அடுத்து வீண் குழப்பங்கள் சில சமயங்களில் குரு கொடுக்கத்தான் செய்வார். ஏனென்றால் அவர் ஜென்ம குரு. செவ்வாய் ராசிக்கு 12 மறைந்து இருப்பதால் தொழிலில் சற்று குழப்பங்கள், மனவேதனைகள், பார்ட்னர்களுக்குள் பிரச்சனைகள், தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறைவு போன்றவை இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் உண்டாகலாம். பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள். ஆகவே பிள்ளைகளிடம் பொறுமையாக இருங்கள். வீடு மனை முதலிய விஷயங்களில் தாமதங்களும் குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆகவே அன்பர்களே, கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.